ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை எடுத்துக்கிறோம். அந்த புத்தகத்தில் இருக்கிற 8வது இயல் பகுதியிலேருந்து இன்றைக்கி லைன் பை லைன் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். வரிக்கு வரி கேள்வியை நம்ம எடுத்திருக்கோம். வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 8வது இயல் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். பெரியாரின் சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரையை கொடுத்துருக்காங்க. பெரியாரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒளியின் அழைப்பு, நான் பிச்சமூர்த்தி எழுதிய ஒரு தன்னம்பிக்கை பாட்டு, அதை கொடுத்துருக்காங்க. தாவோ தேஜிங்கு, இது பார்த்திங்கன்னா லாவோச்சி எழுதிய ஒரு தத்துவ பாட்டு, அதை கொடுத்துருக்காங்க. யசோதர காவியம் ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று, இதிலேருந்து ஒரு பாட்டு வந்திருக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா 3 பாட்டு, ஒரு கட்டுரை வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மகனுக்கு எழுதிய கடிதம், நான் முத்துக்குமார் எழுதியிருப்பாருங்க. இதில் கண்டென்ட்டே இல்லை, ஒரு 2-3 கேள்வி இருக்குது, அதை பார்த்துக்கிட்டா போதும். அடுத்து இலக்கணத்தில் யாப் இலக்கணம் கொடுத்துருக்காங்க, மொழித்திறன் பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த எல்லாத்தையுமே நல்லா டீப்பாக படித்து லைன் பை லைனாக கொஷின் எடுத்திருக்கோம். மொத்தமே 80 கேள்வி தான் இருக்குது. ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே இந்த பகுதியை படிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் புக்கில் நீங்கள் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத பார்த்துட்டே போவீங்க. பட் அதை கொஞ்சம் குழப்பற மாதிரி கேட்டாவோ இல்லை மாற்றி மாற்றி கேட்டாவோ உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஊன்றி படிச்சிருக்க மாட்டீங்க. பட் கேள்வி பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத ஈஸியாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. உங்கள் மனசில் நீண்ட காலம் தங்கும். ஸோ அதனால தான் நம்ம கேள்வி பதிலாக போட்டுக்கிட்டுருக்கோம். வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மற்ற இலுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் அதையும் பார்த்துருங்க. சரி, ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பெரியாருடைய சிந்தனைகள். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். பெரியார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ஆன்சரை கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் சொல்ல ஆன்சரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி கமெண்டில் போடணும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? பெரியார் 20வது நூற்றாண்டை சார்ந்தவர். பெரியார் 20வது நூற்றாண்டை சார்ந்தவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சுயமரியாதை தமிழ் படுத்துக. சுயமரியாதைன்னு போட்டு புக்லேயே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க. இதை தமிழில் சொல்லணும். விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை தன் மதிப்பு என்பது கரெக்டு. சுயமரியாதைக்கு தமிழில் தன் மதிப்புன்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பெரியாரின் சிறப்பு பெயர்களில் சரியானது எது? பெரியாருக்கு நிறைய சிறப்பு பெயர் இருக்குது. அதை புக்லேயே கொடுத்துருக்காங்க. நல்லா டீப்பாக படிச்சுக்கோங்க. இங்கே சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை வெண்தாடி வேந்தர் என்பது கரெக்டு. பகுத்தறிவு பகலவன் என்பது கரெக்டு. வைக்கம் வீரர் என்பது கரெக்டு. ஈரோட்டு சிங்கம் என்பது கரெக்டு. அப்போ விடை இங்கே இருக்கிற எல்லாமே சரிதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பெரியாரின் சிறப்பு பெயர்களில் சரியானது எது? எது கரெக்டு? கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே, விடையை பார்க்கலாமா? சுயமரியாதை சுடர் என்பது கரெக்டு. பெண்ணின போர் முரசு என்பது கரெக்டு. புத்துலக தொலைநோக்காளர் என்பது கரெக்டு. தெற்காசியாவின் சாக்ரடிஸ், இதுவும் கரெக்டு. அப்போ இங்கே இருக்கிற எல்லாமே சரியானது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பெரியார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? எந்த பாயிண்ட்டு தவறுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே, விடையை பார்க்கலாமா? மூடப்பழக்க வழக்கத்தில் மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றவர் பெரியார். இந்த பாயிண்ட்டு கரெக்டு. அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபாலம் இசைத்தவர் பெரியார். கரெக்டு. மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என அரும்பாடுபட்டவர் பெரியார். கரெக்டு. தானே முயன்று கற்று தானாகவே சிந்தித்து அறிவார்ந்த கருத்துக்களை வெளியிட்டவர். இந்த பாயிண்ட்டும் கரெக்டு. அப்போ தவறானதுன்னா எதுவுமே இல்லை. இங்கே இருக்கிற எல்லாமே சரியானது தான். உங்களை குழப்பறதுக்காக தான் இந்த கேள்வி வைக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கின்றது. மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது. மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்றவர் யார்? எக்ஸாமில் இந்த கேள்வியை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, கண்டிப்பாக இதை அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் உண்மையிலே யார் சொல்லியிருக்காங்க? தந்தை பெரியார் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடை தந்தை பெரியார். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
எக்ஸாமில் இப்போ இந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கூற்று காரணம் தான் நிறைய கேள்வி வர ஆரம்பிக்குது. சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? கூற்று பெரியார் என்றவுடன் நம்முடைய நினைவுக்கு வருவது அவரின் பகுத்தறிவு கொள்கை. இந்த பாயிண்ட்டு கரெக்டு. காரணம் எந்த செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகி ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழி சிந்தித்து முடிவெடுப்பது பகுத்தறிவாகும். இந்த பாயிண்ட்டும் கரெக்டு. அப்போ விடை கூற்றும் காரணமும் சரி, காரணம் சரியான விளக்கமாகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக்க. இங்கேயும் அதே மாதிரி தான் கேள்வி. விடையை கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே, விடையை பார்க்கலாமா? கூற்று பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தார். இந்த பாயிண்ட் கரெக்டு. காரணம் மதம் பற்றிய பகுத்தறிவு வினாக்களை எழுப்பினார். இந்த பாயிண்ட்டும் கரெக்டு. அப்போ விடை கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் சரியான விளக்கமாகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கல்வி பற்றிய பெரியாரின் கூற்றுகளில் சரியானது எது? எது சரியானதுன்னு கண்டுபிடிக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் இருக்குது. இங்கே தவறாக வந்துருச்சு. மொத்தம் 4 பாயிண்ட் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, விடையை பார்க்கலாமா? சமூக வளர்ச்சிக்கு கல்வியை மிகச்சிறந்த கருவியாக கருதினார். இந்த பாயிண்ட் கரெக்டு. சமூகத்தின் அனைத்து நிலையினருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்றார். இந்த பாயிண்ட்டும் கரெக்டு. பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்றார். இதுவும் கரெக்டு. மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் முறையையும் பெரியார் எதிர்த்தார். இந்த பாயிண்ட்டும் கரெக்டு. அப்போ இங்கே இருக்கிற 4 பாயிண்ட்டுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பெரியார் எதிர்த்தவற்றுள் சரியானது எது? பெரியார் எதையெல்லாம் எதிர்த்தார்? ஓகே, விடையை பார்க்கலாமா? இந்தி எதிர்ப்பு கரெக்டு, குலக்கல்வி திட்டம் கரெக்டு, குழந்தை திருமணம் கரெக்டு, மனக்கொடை கரெக்டு. இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பெரியார் எதிர்த்தார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அந்த கருவிகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்போது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் என்றவர் யார்? இதற்கான பதில் இப்படி சொன்னவர் தந்தை பெரியார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? சரி, விடையை பாருங்கள். கூற்று பெரியார் திருக்குறளை மதிப்புமிக்க நூலாக கருதினார். இந்த பாயிண்ட் கரெக்டு. காரணம் திருக்குறளில் தத்துவ கருத்துக்களும் அறிவியல் கருத்துக்களும் இடம்பெறவில்லை. நல்ல கவனிங்க, இடம்பெறவில்லைன்னு போட்டிருக்கு. அதனால் காரணம் தவறு. திருக்குறளில் இருக்குது, தத்துவ கருத்தும் இருக்குது, அறிவியல் கருத்தும் இருக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இடம்பெறலன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும்தான் சரி. அப்படியே அறகுறையாக படிச்சுட்டு கூற்று காரணம் சரின்னு போட்டக்கூடாது. எந்த கேள்வியையும் தெளிவாக கவனிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? கூற்று பெரியாரின் சில தமிழ் எழுத்து சீர்திருத்தங்களை 1978ஆம் ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது. காரணம் பெரியார் தமிழ் மொழி சீரமைப்புக்கான மாற்று எழுத்துருக்களை உருவாக்கினார். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 எழுத்துன்னு நினைக்கிறேன். கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். மொத்தம் 13 எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். அதை அரசாங்கம் 1978 அமுல்படுத்தினாங்க. அப்போ இங்கே விடை கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் சரியான விளக்கமாகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்கள். நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என கூறியவர் யார்? புக்கை படிக்காதவங்க நாட்டு விடுதலையை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக காந்தியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. விடை பெரியார் என்பது கரெக்டு. நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே, விடையை பார்க்கலாமா? கூற்று பெரியார் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்றார். காரணம் பெரியார் வேலை வாய்ப்பில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் என்றார். இந்த ரெண்டில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு, இரண்டாவது பாயிண்ட்டு தவறு. என்ன தவறுனா
சதவீதம் மாறி இருக்கு. பெரியார் வந்து 50% கேட்டிருப்பார். ஆணுக்கு 50 பெண்ணுக்கு 50 கேட்டிருப்பார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும்தான் சரி. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். பெரியார் விதைத்த விதைகளில் சரியானது எது? பெரியார் விதைத்த விதைகளில் சரியானது விடையை பார்க்கலாங்களா? பெண்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டார், கரெக்டு. பெண்களுக்கு சொத்துரிமை கரெக்டு. கலப்பு திருமணம் ஆதரிப்பு கரெக்டு. சீர்திருத்த திருமணம் ஏற்பு கரெக்டு. அப்போ இங்கே இருக்கிற எல்லாமே சரியானது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? கூற்று: சிக்கனம் என்னும் அருங்குணத்தை பெரியார் பெரிதும் வலியுறுத்தினார். காரணம்: பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் என்றார் பெரியார். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதாங்க. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் சரியான விளக்கமாகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? கூற்று: 1938 நவம்பர் 13 ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இந்த பாயிண்ட் கரெக்டான்னு கேட்டால் கரெக்டு. காரணம்: சென்னையில் பெண்கள் மாநாடு நடந்தது. இதுவும் கரெக்டு. எங்கே நடந்திருக்குன்னு பாருங்கள். சென்னையில் தான் நடந்திருக்கு. சென்னையில் பெண்கள் மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் 1938 ஆண்டு நவம்பர் மாதம் 13 ஈவேராவுக்கு பெரியாருங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டு முக்கியம், கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ விடை கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் சரியான விளக்கமாகும். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். யுனெஸ்கோ அமைப்பால் தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் பட்டம் எப்பொழுது பெரியாருக்கு வழங்கப்பட்டது? தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் இந்த பட்டத்தை கொடுத்தது யுனெஸ்கோ அமைப்பு. எப்போ கொடுத்தாங்க? விடையை பார்க்கலாங்களா? 27 ஜூன் 1970 கொடுத்தாங்க. 27 ஜூன் 1970 தான் கொடுத்தாங்க. அந்த டேட்டு முக்கியம், பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சுயமரியாதை இயக்கத்தை எந்த ஆண்டில் பெரியார் தோற்றுவித்தார்? சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் எந்த ஆண்டு உருவாக்குனார்? விடையை பார்க்கலாங்களா? 1925 ஆண்டு உருவாக்குனார். 1925. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். பெரியார் நடத்திய ஆங்கில இதழ் என்ன? பெரியார் நடத்திய ஆங்கில இதழ் நல்லா கவனிங்க. ஆங்கிலத்தில் நடத்தியிருக்காருங்க. விடையை பார்க்கலாங்களா? ரிவோல்ட் என்பது கரெக்டு. இங்கே இருக்கிற குடியரசு, விடுதலை, உண்மை எல்லாமே பெரியார் நடத்திய இதழ்கள் தான். ஆனால் ஆங்கிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் என்பது கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். நீங்கள் வரலாறு பகுதியில் படிச்சிருப்பீங்க. தந்தை பெரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் இல்லையா? அப்போ வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தித்தாள் தொடங்கியிருப்பார். அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் என்ன? சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் என்ன? இது உங்களுக்கான கேள்வி. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தையிலும் என்று பெரியாரை கூறியவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை பாரதிதாசன் தான் பெரியாரை சொல்லியிருப்பார். இதை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நல்லா கவனிங்க. பெரியாரை இப்படி புகழ்ந்தவர் பாரதிதாசன். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது பெரியாரின் சிந்தனைகளை பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒளியின் அழைப்பு. நான் பிச்சமூர்த்தி எழுதிய ஒரு தன்னம்பிக்கை பாட்டை நம்ம பார்க்க போகிறோம். சரி, கேள்வியை பாருங்கள். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்றவர் யார்? இதுக்கான பதில் நான் பிச்சமூர்த்தி தான் இப்படி எழுதியிருப்பார். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும். கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? விண் அப்படின்னா வானம், ரவி என்றால் கதிரவன், கமுகு என்றால் பாக்கு, கும்பி என்றால் வயிறு. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒளியின் அழைப்பு என்ற பாடலில் தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக பிச்சமூர்த்தி குறிப்பிடும் மரம் என்ன? ஒரு மரத்தை தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக பிச்சமூர்த்தி சொல்கிறாரு. இது எத்தனை பேர் நல்லா கவனித்து படிச்சிங்க? படிச்சிருக்க மாட்டீங்க. விடையை பார்க்கலாமா? கமுகு மரம், அதாவது பாக்கு மரத்தை தான் தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக பிச்சமூர்த்தி சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். பொருந்தாதது எது?
இலக்கண குறிப்பை வச்சு கண்டுபிடிக்கணும். இலக்கண குறிப்பை வச்சு கண்டுபிடிக்கணுங்க. விடையை பார்க்கலாமா? பிறவி இருள் என்பது உருவகம், ஒளி அமுது என்பது உருவகம், வாழ்க்கை போர் என்பது உருவகம், செம்மரம் என்பது பண்புத்தொகை. ஸோ இதுதான் பொருந்தாதது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர். விடையை பார்க்கலாங்களா? விடை வள்ளிக்கண்ணன் என்பது கரெக்டு. வள்ளிக்கண்ணன். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள். இப்படி பிச்சமூர்த்தியின் கவிதைகளை பாராட்டியவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? வள்ளிக்கண்ணன் தான் பாராட்டியிருப்பார். இது எங்கே இருக்கும்னா, இங்கே புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சின்னு ஒரு புத்தகம் பார்த்தோம்ல, அதில் தான் இந்த கருத்தை வள்ளிக்கண்ணன் சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். புதிய படைப்புச் சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள், அதுக்கு பேர் என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை புதுக்கவிதைகள் அப்படின்னு பேருங்க. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழில் முதலில் வசன கவிதையை எழுதியவர் யார்? தமிழில் முதல்ல வசன வடிவத்தில் கவிதையை எழுதியவர் மகாகவி பாரதியார் தான் எழுதியிருப்பார். இவரை புதுக்கவிதையின் முன்னோடின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, பாரதியாருக்கு என்ன பேர்? புதுக்கவிதையின் முன்னோடி. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். புதுக்கவிதையின் தந்தை யார்? புதுக்கவிதையின் முன்னோடி பாரதியார்னு பார்த்தோம். புதுக்கவிதையின் தந்தை யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை பிச்சமூர்த்தி தான் புதுக்கவிதையின் தந்தை. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். புதுக்கவிதையின் வேறு பெயர்களில் தவறானது எது? புதுக்கவிதைக்கு நிறைய பெயர் இருக்குது, இங்கே எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாமா? இலகு கவிதை கரெக்டு, கட்டற்ற கவிதை கரெக்டு, விலங்குகள் இல்லா கவிதை கரெக்டு, கட்டுக்குள் அடங்கிய கவிதை தவறு, கட்டுக்குள் அடங்காத கவிதைன்னு வந்திருக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் என்னவாகவும் பிற்காலத்தில் என்னவாகவும் பணியாற்றினார்? நல்லா கவனிங்க, ஆரம்ப காலத்தில் என்ன வேலை பார்த்தாரு, பிற்காலத்தில் என்ன வேலை பார்த்தாரு? விடையை பார்க்கலாங்களா? ஆரம்ப காலத்தில் வழக்கறிஞராக வேலை பார்த்தாரு, பிற்காலத்தில் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராக பணியாற்றினார். நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு அவர் பார்த்த வேலை வழக்கறிஞர் தான், பிறகு தான் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராக வேலை பார்த்துருக்காரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பிச்சமூர்த்தி துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் என்னென்ன? நல்லா கவனிங்க, இவர் ஆசிரியராக பணியாற்றலை, துணை ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. விடையை பார்க்கலாங்களா? விடை ஹனுமான், நவ இந்தியா, இந்த 2 பத்திரிகையிலையும் துணை ஆசிரியராக வேலை பார்த்துருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். பிச்சமூர்த்தி படைத்த இலக்கிய வகைகளில் தவறானது எது? பிச்சமூர்த்தி நிறைய டைப்பாக நூல்கள் எழுதியிருக்காரு, எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாமா? அவர் புது கவிதை எழுதினார், சிறுகதை எழுதினார், ஓரங்க நாடகங்கள் எழுதினார், கட்டுரைகள் எழுதினார். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தா தவறானது எதுவுமே இல்லை, எல்லாமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை என்ன? பிச்சமூர்த்தியுடைய முதல் சிறுகதை என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை சயின்ஸுக்கு பழி என்பது கரெக்டு. சயின்ஸுக்கு பழி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பிச்சமூர்த்தி கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்ற ஆண்டு? பிச்சமூர்த்திக்கு கலைமகள் அப்படிங்கிற இதழ் பரிசு கொடுத்தாங்க, எந்த வருஷம் கொடுத்தாங்க? விடை 1932 கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க, 1932 அந்த காலகட்டத்திலேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். பிச்சமூர்த்தியின் புனை பெயர்களில் சரியானது எது? பிச்சமூர்த்தி புனை பெயர்களை எழுதியிருக்காரு, இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா?
பிசி ரேவதி இந்த பெயரில் எழுதியிருக்காரு. பிசி ரேவதி. இது வரைக்கும் நம்ம ஒளியின் அழைப்புங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் டாபிக் தாவோ தேஜிங் அப்படிங்கிற லாவோட்சு எழுதிய ஒரு பாடலை பார்க்க போகிறோம். கேள்வியை பாருங்கள். லாவோட்சு எந்த நாட்டு சிந்தனையாளர்? லாவோட்சுன்னு ஒருத்தர் இருக்கார். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? விடையை பார்க்கலாங்களா? விடை, இவர் சீன நாட்டை சேர்ந்தவர். அடுத்த கேள்வியை பாருங்கள். லாவோட்சு வாழ்ந்த காலம். லாவோட்சு சீனாவில் வாழ்ந்தார். எப்போ வாழ்ந்தார்? விடை, கிமு 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் பிறந்துட்டார். கிமு 2ஆம் நூற்றாண்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். லாவோட்சு யாரின் சமகாலத்தவர்? லாவோட்சுவும் இன்னொருத்தரும் சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை, கன்ஃபியூசியஸ். லாவோட்சு இவரும் சீனாவை சார்ந்தவர், கன்ஃபியூசியஸ் இவரும் சீனாவை சார்ந்தவர். ரெண்டு பேருமே ஒரே காலத்தில் தான் வாழ்ந்திருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இருப்பது இல்லாதிருப்பது இரண்டும் வாழ்க்கைக்கு தேவை என்பதை உணர்த்த லாவோட்சு உதாரணமாக காட்டிய பொருட்கள். இருக்கிறதும் நமக்கு பயன்படும், இல்லாமல் இருக்கிறதும் நமக்கு பயன்படும். இப்படி லாவோட்சு உதாரணமாக சொல்லியிருப்பார். எதை எதை சொன்னார்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாமா? சக்கரத்தை சொல்லியிருப்பார், களிமண் பாண்டத்தை சொல்லியிருப்பார், வாயில் ஜன்னலை சொல்லியிருப்பார், பொது சாலையை சொல்லலை. இது தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1, கூற்று 2 ரெண்டு இருக்குது. எது கரெக்டாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி மற்ற ஈலோக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, நான் லைக் போட மறந்துடுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்கள். அப்படியே பார்த்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யூடியூப்பில் புதுசாக ஹைப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. முடிஞ்சால் வீடியோவுக்கு ஹைப் அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹைப் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 பேருக்கு வீடியோவை காட்டும். பார்த்து பண்ணி விடுங்க. சரி, ஓகே. விடையை பார்க்கலாமா? கூற்று 1, ஒழுக்கத்தை மையமாக கொண்டு கன்ஃபியூசியஸ் சிந்தித்தார். இந்த பாயிண்ட்டு கரெக்டுங்க. கன்ஃபியூசியஸ்னாவே ஒழுக்கம்தான். கூற்று 2, லாவோட்சு இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சிந்தித்தார். இதுவும் கரெக்டு. அப்போ இரண்டுமே சரி. கூற்று 1, 2 இரண்டுமே சரிதான். நல்லா கவனிங்க. கன்ஃபியூசியஸ்னா ஒழுக்கம், லாவோட்சுன்னா மகிழ்ச்சியாக வாழ்கிறது. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொருந்தாதது எது? இலக்கண குறிப்பை அடிப்படையாக வச்சு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? பாண்டம் பாண்டம் என்பது பொருந்தாதது. என்ன காரணம்னா, பாண்டம் என்பது அடுக்கு தொடர். அதுவே மற்றதை பாருங்கள். தாயும் தந்தையும் என்பது எண்ணுமை, வாயிலும் ஜன்னலும் என்பது எண்ணுமை, அண்ணனும் தம்பியும் என்பது எண்ணுமை. சரிங்களா? இப்போ மற்ற 3ம் ஒரே கேட்டகரி, இது மட்டும் மாறி வந்திருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1, கூற்று 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? கூற்று 1, எந்த ஒன்றும் உருவாக வேண்டும் என்றால் உண்டும் வேண்டும் இல்லையும் வேண்டும் என்ற கருத்தை வைத்து கவிதை படைத்தவர் லாவோட்சு. கூற்று 2, லாவோட்சு கவிதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் சீமணி. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். இந்த பாயிண்ட்டு இரண்டுமே சரிதான். கூற்று 1 இரண்டுமே சரிதான். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் யசோதர காவியம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். யசோதர காவியம் எந்த நூல்களுள் ஒன்று? வீடியோ ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லிட்டேன். விடையை பார்க்கலாங்களா? விடை, யசோதர காவியம் 5 சிறுங்காப்பியங்களில் ஒன்று, 5 சிறிய காப்பியங்களில் ஒன்று. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? கூற்று, வடமொழியில் இருந்து தழுவி தமிழில் எழுதப்பட்ட நூல் யசோதர காவியம். காரணம், இந்த நூலின் ஆசிரியர் பெயரை அறிய முடியவில்லை. விடையை பார்க்கலாங்களா? விடை, கூற்று காரணம் இரண்டும் சரி. சரியான விளக்கம்தான். வடமொழியிலிருந்து அப்படியே எடுத்து தமிழ் எழுதியிருக்காங்க. ஆனால் யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியவில்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக.
கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? கூற்று யசோதர காவியம் வாழ்க்கைக்கான நன்னெறியை கூறுகிறது. காரணம், இந்த நூல் சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது. இந்த ரெண்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. விடை இரண்டுமே சரிதாங்க. யசோதர காவியம் வாழ்க்கைக்கான நன்னெறியை கூறுகிறது. இந்த நூல் சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது. அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் சரியான விளக்கம்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். யசோதர காவியம் யசோதரன் என்ற எந்த நாட்டை சார்ந்த மன்னனின் வரலாற்றை கூறுகிறது? யசோதரன் எந்த நாட்டு மன்னன்? விடையை பார்க்கலாங்களா? அவந்தி நாட்டு மன்னன். நல்லா கவனிங்க. யசோதரன் என்பவன் அவந்தி நாட்டு மன்னன். அந்த மன்னனுடைய வரலாற்றை கூறுகிறது. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 2 கூற்று இருக்குது. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாச்சா? விடையை பார்க்கலாங்களா? கூற்று 1 யசோதர காவியம் 5 சருக்கங்களை கொண்டது. கூற்று 2 யசோதர காவியம் 320 அல்லது 330 பாடல்களை கொண்டது. இந்த ரெண்டுமே கரெக்டு தான். நல்லா கவனிங்க. அதாவது பெரிய பிரிவு வந்து சருக்கம், சின்ன பிரிவு பாடல். 5 சருக்கம் இருக்குது, 320 பாட்டு இருக்குது அல்லது 330 பாட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கூற்று 1, 2 இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? அறம் அப்படின்னா நற்செயல், வெகுளி என்றால் சினம், ஞானம் என்றால் அறிவு, விரதம் என்றால் நன்னெறி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொருந்தாதது எது? இலக்கண குறிப்பை வச்சு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? இங்கே பொருந்தாதது அப்படின்னு எதுவுமே இல்லை. ஆக்குக, போக்குக, நோக்குக, வாழ்க்கை எல்லாமே வியங்கோல் வினைமுற்றுகள் தான். எல்லாமே வியங்கோல் வினைமுற்று தான். ஸோ இங்கே பொருந்தாதது அப்படின்னு எதுவுமே இல்லை. உங்களை குழப்பறதுக்காகத்தான் இப்படி செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் மகனுக்கு எழுதிய கடிதம். நான் முத்துக்குமார் அவர் எழுதியிருப்பார். 2-3 கேள்வி தான் இருக்கும், பார்த்துடலாம். பிள்ளை வளர்ப்பில் தாயுமானவர் போல திகழ்ந்தவர் யார்? பிள்ளை வளர்ப்பில் தாயுமானவர் போல திகழ்ந்தவர் நான் முத்துக்குமார். அடுத்த கேள்வியை பாருங்கள். கடித வடிவில் இலக்கியங்களை படைத்தவர்களில் தவறானது எது? கடிதம் டைப்பில் இலக்கியம் எழுதியிருப்பாங்க. விடையை பார்க்கலாங்களா? இங்கே தவறானது அப்படின்னு எதுவுமே இல்லைங்க, எல்லாமே கரெக்டு தான். தாகூர், நேரு, டிகேசி, வள்ளிக்கண்ணன், அண்ணா, மு வரதராசனார், கு அழகிரிசாமி, கி ராஜநாராயணன் எல்லாமே கடித வடிவில் எழுதியிருக்காங்க. கடிதம் மாதிரி நூல் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இங்கே இருக்கிற எல்லாமே கரெக்டு. இதை பார்த்துக்கோங்க. இதையும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இலக்கணம். யாப்பிலக்கணத்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் என்ன? நல்லா கவனிங்க. ஒரு கவிதையை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய இலக்கணம். விடை யாப்பு இலக்கணம். அடுத்த கேள்வியை பாருங்கள். யாப்பின் உறுப்புக்கள் எத்தனை? முக்கியமான கேள்வி, எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. யாப்பின் உறுப்புக்கள் 6. யாப்புடைய உறுப்புக்கள் மொத்தம் 6. அடுத்த கேள்வியை பாருங்கள். யாப்பின் உறுப்புக்களில் சரியான வரிசை எது? எது கரெக்டான வரிசை? யாப்பின் உறுப்புக்கள் மொத்தம் 6ன்னு பார்த்தோம். விடையை பார்க்கலாமா? இங்கே விடைன்னு பார்த்தா இதுதான் கரெக்டான வரிசை. ஃபஸ்ட்டு எழுத்து, அப்புறம் அசை, அப்புறம் சீர், அப்புறம் தலை, அப்புறம் அடி, அப்புறம் தொடை. இப்படி தான் வரணும். சரிங்களா? இந்த ஆர்டர் தான் கரெக்டு. மொத்தம் 6 உறுப்பு இருக்குது. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் என அழைக்கப்படும் சீர் என்ன? எந்த சீரை இயற்சீர்னு சொல்லுவாங்க, ஆசிரிய உரிச்சீர்னு சொல்லுவாங்க? இப்படியே பார்க்கலாங்களா? ஈரசை சீர் இதைத்தான் இயற்சீர்னு சொல்லுவாங்க, ஆசிரிய உரிச்சீர்னு சொல்லுவாங்க. ஈரசை சீர். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஈரசை சீர்களை பொறுத்துக. வாய்ப்பாடுங்க, இதெல்லாம் வாய்ப்பாடு தான். விடையை பார்க்கலாங்களா? நேர் நேர் தேமா, நிறை நிறை புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இதை வந்து மனப்பாடம் பண்ண சொன்னாங்க.
எல்லாம் மனப்பாடம் பண்ணது தான் இதெல்லாமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். காய்ச்சீர்களை டேஸ் என்றும் அழைப்பர். காய்ச்சீர்களை எவ்வாறு அழைப்பார்கள்? விடையை பார்க்கலாங்களா? காய்ச்சீர்களை வெண்சீர் என்றும் அழைப்பார்கள். காய்ச்சீர்களை வெண்சீர் என்றும் அழைப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். வெண்பாவில் வரும் சீர்கள் என்ன? வெண்பா அப்படிங்கிறது ஒரு டைப்பு, நீங்கள் படிச்சிருப்பீங்க. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இதில் வெண்பா அப்படிங்கிற டைப்பில் என்ன சீர் வரும்? விடையை பார்க்கலாங்களா? வெண்பாவில் இயற்சீரும் வரும், வெண்சீரும் வரும். நல்லா கவனிங்க, 2 சீர் வரும். ஒன்று இயற்சீர் வரும், இன்னொன்று வெண்சீர் வரும். அதே மாதிரி வெண்பாவில் தலைன்னு எடுத்துக்கிட்டால் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வரும். சரிங்களா? இயற்சீர் வெண்சீர் வரும். எது வந்தாலும் ஆன்சராக போட்டுருங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1, 2 கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாமா? கூற்று 1, பாடலின் நின்ற சீரின் ஈற்று அசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் தலை எனப்படும். கூற்று 2, இது ஒன்றியும் ஒன்றாமலும் வரும். இங்கே விடைன்னு பார்த்தா 2மே சரிதான். தலைனா என்ன? 2 வரி இருக்குன்னா முதல் சீருடைய இறுதி அசையும் இரண்டாவது சீருடைய முதல் அசையும் ஒன்றி வருவது தான் தலை. இது ஒன்றியும் வரும், ஒன்றாமலும் வரும். அப்போ விடை கூற்று 1, 2 2மே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். தலை எத்தனை வகைப்படும்? தலை எத்தனை வகைப்படும்? விடையை பார்க்கலாங்களா? தலை 7 வகைப்படும். தலை 7 வகைப்படும். அடுத்த கேள்வியை பாருங்கள். தலைகளை பொறுத்துக. கரெக்டாக பொருத்தணும். இதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எதுக்கு முன்னாடி எது வந்தால் எது வருங்கிறது எல்லாருக்குமே குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு வினாதான். சரி, விடையை பார்க்கலாங்களா? மாமுன் நேர் வந்தால் நேரொன்றாசிரிய தலை, விலமுன் நிறை வந்தால் நிறையொன்றாசிரிய தலை, காய்முன் நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை, காய்முன் நிறை வந்தால் களித்தலை. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. இதையும் கரெக்டாக தான் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? கனிமுன் நிறை வந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நேர் வந்தால் ஒன்றாத வஞ்சித்தலை, காய்முன் நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை, காய்முன் நிறை வந்தால் களித்தலை. அடுத்த கேள்வியை பாருங்கள். முக்கியமான கேள்வி. இயற்சீர் வெண்டலைகளை கண்டறிக. இயற்சீர் வெண்டலை எது எதுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? மாமுன் நிறை வந்தாலோ விலமுன் நேர் வந்தாலோ இந்த 2ல் எது வந்தாலும் அது இயற்சீர் வெண்டலை. அப்போ நல்லா கவனிங்க. மாமுன் நிறை வந்தாலோ விலமுன் நேர் வந்தாலோ அது கண்டிப்பாக இயற்சீர் வெண்டலை. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடி எத்தனை வகைப்படும்? அடி எத்தனை வகைப்படும்? விடையை பார்க்கலாங்களா? அடி மொத்தம் 5 வகைப்படும். அடுத்த கேள்வியை பாருங்கள். முக்கியமான கேள்விங்க, எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பொறுத்துக. எதுக்கு எத்தனை சீர் வருங்கிறத கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. கண்டுபிடிச்சாச்சா? விடையை பார்க்கலாங்களா? குரலடினா 2 சீர் வரும். சிந்தடி என்றால் 3 சீர் வரும். அளவடினா 4 சீர் வரும். நெடிலடினா 5 சீர் வரும். திரும்ப நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. குரலடினா 2 சீர் கொண்டது, சிந்தடினா 3 சீர் கொண்டது, அளவடினா 4 சீர் கொண்டது, நெடிலடினா 5 சீர் கொண்டது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எந்த சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடிலடி ஆகும்? எத்தனை சீருக்கு மேலே போனால் அதுக்கு பேர் களி நெடிலடி. விடையை பார்க்கலாங்களா? விடை 6 சீருங்க. 6 சீர் இருந்தாவோ அல்லது 6க்கு மேலே 7, 8 இந்த மாதிரி போனாவோ அதை களி நெடிலடின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தொடை என்பதன் பொருள் என்ன? தொடை என்பதன் பொருள். விடையை பார்க்கலாங்களா? தொடை என்பதன் பொருள் தொடுத்தல் என்பது கரெக்டு. தொடுத்தல். அடுத்த கேள்வியை பாருங்கள். தொடை எத்தனை வகைப்படும்? தொடை எத்தனை வகைப்படும்? விடையை பார்க்கலாங்களா? விடை
8 வகைப்படும். தொடை 8 வகைப்படும். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. இது முக்கியமான கேள்விங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. மோனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, இயைபு தொடை. கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? மோனை தொடைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. எதுகை தொடைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. முரண் தொடைனா முரண்பட்ட சொற்கள் ஒன்றி வருவது. இயைபு தொடைனா இறுதி எழுத்து ஒன்றி வருவது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடநூல் வினாக்கள். புக் பேக் கொஷினை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? கூற்று: பெரியார் உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதனை ஐ எனவும் ஔ என்பதனை ஔ எனவும் சீரமைத்தார். காரணம், சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று கருதினார். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதாங்க. கூற்று காரணம் சரி, இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். முண்டி மோதும் துணிவே இன்பம். இந்த அடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது என்ன? இங்கே இன்பம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? எதை இன்பம்னு சொல்கிறாங்க? விடையை பார்க்கலாங்களா? துணிவத்தான் இன்பம்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே விடை துணிவு என்பது கரெக்டு. துணிவு தான் இன்பமாக உருவகிக்கப்படுது. அடுத்த கேள்வியை பாருங்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. அவங்களே விடையை கொடுத்துட்டாங்க. நம்மளை இதுக்கான சரியான கேள்வி என்ன வருங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. விடையை பார்க்கலாங்களா? பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதுதான் கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஞானம் என்பதன் பொருள் யாது? ஞானம் என்பதன் பொருள் அறிவு என்பது கரெக்டுங்க. ஞானம் என்றால் அறிவு என்பது பொருள். அடுத்த கேள்வியை பாருங்கள். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. இந்த குறளில் ஈற்றுச்சீர், ஈற்றுச்சீர்னா இதுங்க, இந்த சீருடைய சீர் வாய்ப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. இந்த சீருடைய வாய்ப்பாடு இது ஒரு குறில் எழுத்து, இது ஒரு குறில் எழுத்து. அப்போ பார்த்தீங்கன்னா 3 குறில் எழுத்து வந்திருக்கு. அப்போ வாய்ப்பாடு பிறப்பு என்பது கரெக்டு. பிறப்பு. அடுத்த கேள்வியை பாருங்கள். முக்கியமான கேள்வி. தென்னாட்டு பெர்னாட்சா எனப்படுபவர் யார்? தென்னாட்டு பெர்னாட்சா எனப்படுபவர் விடை அறிஞர் அண்ணா. நல்லா கவனிங்க, எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இங்கே நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தென்னாட்டு பெர்னாட்சா அறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டு பெர்னாட்சான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யார்? இதுக்கான பதிலை தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. இதை எங்கே கொடுத்துருக்காங்கன்னா மொழித்திறன் பயிற்சியில் அகராதிகள் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகளை தான் எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தாங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? பயம் அப்படின்னா வலிமை, வெற்றி, வேட்கை, பறவை, வசம், குதிரை, ஆடு, முயல் இதை குறிக்கும். ஓதம் அப்படின்னா ஈரம், வெள்ளம், கடல் அலை, ஒளி, பெருமை, வாதநோய் இதை குறிக்கும். பொழிதல் அப்படின்னா செழித்தல், பெருகுதல், மிகுதல், நீடு வாழ்தல், நிகழ்தல் இதை குறிக்கும். துலக்கம் அப்படின்னா விளக்கம், ஒளி, பளபளப்பு, மெருகு, தெளிவு இதை குறிக்கும். நடலை அப்படின்னா வஞ்சனை, துன்பம், பொய்மை, பாசாங்கு, அசைவு இதை குறிக்கும். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எக்ஸாமில் இங்கிருந்து தான் கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? எழுத்து சீர்திருத்தம்னா ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ். எழுத்துருனா ஃபாண்டு. மெய்யியல்னா பிலாசபி. அசை அப்படின்னா சிலப்பு. இயைபு தொடைனா ரைம். ஸோ இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. கடைசி கேள்விங்க, 81வது கேள்வி. பொறுத்துக. இந்தந்த நூலை யார் எழுதுனாங்கன்னு கரெக்டாக பொருத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் மறக்காமல் லைக் போட்டுருங்க. வீடியோ பற்றிய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. அடுத்த ஈலுக்கான வீடியோ லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? பெரியாரின் சிந்தனைகள் இந்த நூலை எழுதியவர் வே. ஆணைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை எழுதியவர் எஸ்பி சட்டர்ஜி. தங்கைக்கு இப்படி எழுதியவர் மு. வரதராசனார். தம்பிக்கு இப்படி எழுதியவர் அறிஞர் அண்ணா.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இன்னும் 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னாவே போதும். இந்த இயலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி உங்கள் மனசில் எல்லாமே பதிஞ்சிடும். அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.